Good evening, students. Assessment of joint arrangement. Joint arrangement ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஒன்னு joint operation, ஒன்னு வந்து joint venture. Joint operation or joint venture ரெண்டுமே டிஃபரெண்டான்னு கேட்டா, அதாவது ரெண்டுமே ஒன்னான்னு கேட்டா என்னோட பதில் வந்து ரெண்டுமே டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜாயிண்ட் ஆப்ரேஷன் அப்படின்றது ஒரு ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஸ்ட்ரக்சர்டு த்ரூ செப்பரேட் வெஹிக்கிளாகவும் இருக்கலாம் அல்லது நாட்டாகவும் இருக்கலாம், அது இல்லாம கூட இருக்கலாம். சம் ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ரக்சர்டு த்ரூ a separate vehicle and some joint arrangements are structured through a separate vehicle. Separately identifiable financial structures including, அப்ப வந்து ஃபர்ஸ்ட் செப்பரேட் வெஹிக்கிள்னா என்னன்னு தெரிஞ்சாதானே நம்ம அது புரிஞ்சுக்க முடியும். ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஸ்ட்ரக்சர்டு த்ரூ செப்பரேட் வெஹிக்கிளான்னு. அப்ப ஸ்ட்ரக்சர்டு அதாவது செப்பரேட் வெஹிக்கிள் அப்படின்னாவே செப்பரேட்லி ஐடென்டிஃபையபிள் ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் செப்பரேட் லீகல் என்டிட்டிஸ் ஆர் என்டிட்டிஸ் ரெகக்னைஸ்ட் பை த ஸ்டாச்சு regardless of whether those entities have legal personality. Separate vehicles include partnership firm, company, trust, association of persons or government authority. இவங்க எல்லாமே வந்து எதுல வந்துடுறாங்கன்னா செப்பரேட் வெஹிக்கிள்ஸ் வந்தாங்க. அப்போ ஒரு ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரக்சர்டு த்ரூ செப்பரேட் வெஹிக்கிளான்னு கேட்டா, நீங்க ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து நீங்க ஒரு கம்பெனியை கூட நீங்க பாத்துக்கலாம். அப்ப நீங்க இதுக்கு முன்னால பார்த்த கணக்குல வந்து ஏபி லிமிடெடு பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல பாருங்க, டி லிமிடெடு, இ லிமிடெட் அண்ட் எஃப் லிமிடெட் எஸ்டாப்ளிஷ் நியூ என்டிட்டி டிஎஃப் லிமிடெட்ன்றாங்க. அப்ப இது வந்து ஸ்ட்ரக்சர்டு த்ரூ தானே, ஏன்னா அது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணி அதன் மூலமா நீங்க போகும்போது அது ஸ்ட்ரக்சர்டு த்ரூ வெஹிக்கிள் அப்படின்றாங்க. ஆர் நாட்னு கூட சொல்றாங்க, அப்படி இல்லாம கூட இருக்கலாம்ன்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளியரா விளங்கிடுச்சு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டு த்ரூ வெஹிக்கிள் இருக்கலாம், ஸ்ட்ரக்சர்டு த்ரூ வெஹிக்கிள் இல்லாமையும் இருக்கலாம். இதுதான் இதுல முக்கியமான விஷயம். அப்ப அது மட்டும்தான் முக்கியமான விஷயமானா இல்ல, அதுக்கப்புறம் சில பாயிண்ட்டுகள் சொல்றாங்க. அதாவது ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர்டு த்ரூ வெஹிக்கிள் மூலமா இருக்கலாம் அல்லது நாட் ஸ்ட்ரக்சர்டு வெஹிக்கிளா இருக்கலாம். ஸ்ட்ரக்சர்டு த்ரூ வெஹிக்கிளா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது நாட் ஸ்ட்ரக்சர்டு த்ரூ வெஹிக்கிளா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஜாயிண்ட் ஆபரேஷன். ஸ்ட்ரக்சர்டு த்ரூ வெஹிக்கிளா இருந்துச்சுனாவே கிட்டத்தட்ட அது வந்து என்ன சொல்றாங்க, ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ். இவ்வளவுதான் பாயிண்ட். ஸோ ரொம்ப ஈஸியா நீங்க புரிஞ்சுட்டீங்க. ஜாயிண்ட் ஆபரேஷன் அப்படின்றது வந்து என்ன, ஜாயிண்ட் வெஞ்சர் என்ன. அப்ப ஸ்ட்ரக்சர்டு த்ரூ வெஹிக்கிள், நாட் ஸ்ட்ரக்சர்டு த்ரூ வெஹிக்கிள், ஸ்பெசிஃபைடு வெஹிக்கிள், செப்பரேட் வெஹிக்கிள். அப்படி இது இல்லை அப்படின்னா தான் அது ஆப்ரேஷன், ஜாயிண்ட் ஆப்ரேஷன். இருந்துச்சுன்னா அது வந்து ஜாயிண்ட் வெஞ்சர். அழகான பதில் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கொஞ்சம் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லவா. அப்ப ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட் தட் இட் இஸ் நாட் ஸ்ட்ரக்சர்டு த்ரூ செப்பரேட் வெஹிக்கிள் இஸ் a joint operation. இது நல்ல மீனிங். எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரக்சர்டு த்ரூ செப்பரேட் வெஹிக்கிள் மூலமா இல்லை அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பா என்னதாங்க, ஜாயிண்ட் ஆபரேஷன் தான். சரி, இப்ப ஜாயிண்ட் ஆபரேஷன் என்ன நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. ஜாயிண்ட் ஆபரேஷன், P limited and Q limited are two construction entities and they have entered into contractual agreement to jointly construction metro rail project. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே PQ limited, ரெண்டுமே ஸ்ட்ரக்சர்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் இது ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்டா, எஸ். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஜாயிண்ட் ஆபரேஷனா அல்லது ஜாயிண்ட் வெஞ்சரான்னு பார்ப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் படிச்சோம். The arrangement is not structured through separate vehicle. Arrangement is not structured through separate vehicle. In such a case, contracts of the arrangements often describe nature of activities that are subject arrangements and how parties intend to undertake those activities together. The contractual arrangements also establish the parties' right to the assets and obligations for the liabilities
relating to the arrangements. The contractual arrangements could also specify how the revenues and expenses are common to the parties or to be shared among them. This is explained in below illustration. See, first எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவன் விஷயத்தை என்ன சொல்றான்னா, PUQ ஒரு two construction entities இருக்குது. They have entered into contractual arrangements to jointly construct the metro rail project. The construction of rail project involves various activities such as construction of infrastructures, metro stations, control rooms, pillars at the central road for metro line tracks. அதெல்லாம் பண்றாங்க. டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 50 கிலோமீட்டர். அந்த அக்ரிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 25 கிலோமீட்டருக்கு நான் பண்ணணும், அவங்க ஒரு 25 கிலோமீட்டருக்கு பண்ணணும் அப்படின்றாங்க. Each party is incurred its own cost, its own assets, incurred liability, has right to revenue from their own part of the work. இது வந்து ஜாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ். நீங்க ஒண்ணு சொன்னீங்க, the arrangement is joint operation since the arrangement is not structured through a separate vehicle and each party has right to the assets and obligations for liabilities relating to their own part of the work in the joint arrangements. அப்ப the arrangement that is not structured through separate vehicle. இப்ப பி தனியா இருக்கிறது கியூ தப்பு. பி கியூ தனியா ரெண்டு சேர்ந்து பி கியூ லிமிட்டடா சேர்ந்திருந்தா அது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரக்சர்டு த்ரூ ஜாயின்ட் வெஞ்சர். இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கிறாங்க. நீ உங்க ஒர்க்கை செஞ்சுக்கோ, நான் என் ஒர்க்கை செஞ்சுக்கிறேன். அப்ப இது வந்து ஜாயிண்ட் ஆபரேஷன் since the arrangement is not structured through a separate vehicle and each party has right to the assets and obligations for the liabilities relating to the own part of the work. அப்ப ரெண்டு பேரும் தனித்தனி தான், இந்த மியூச்சுவல்லே இல்லை. இப்போ மியூச்சுவல் என்ன, ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு கம்பெனி உருவாக்கி அதன் மூலமாக நீங்க பண்ணீங்கன்னா தான் ஜாயிண்ட் வெஞ்சர். அப்ப இது ஜாயிண்ட் வெஞ்சர் அல்லது ஜாயிண்ட் ஆபரேஷன்ஸ். In some cases, parties to joint arrangement might agree, for example, to share operate assets together. However, such arrangements still joint operations since they are not structured through a separate vehicle. In such a case, contractual agreement establishes the parties to right to assets that is operate jointly, how input of or a revenue from the assets and the operate cost are shared among the parties. This is explained below illustrations. Joint operation by sharing on assets. So, RS Limited and MN Limited into the contractual agreement to run a business of providing cost for hire. The cost will be owned by the both parties jointly. இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு பார்ட்டியும் ஜாயின்ட்லயே இருக்குது. ஸோ ரெண்டு பார்ட்டியும் கார்ஸ்ல ஜாயின் இருக்குது, ஆனால் ரெண்டு கம்பெனி ஜாயிண்டா இல்லை, ரெண்டும் தனித்தனியாக தான் இருக்கு. The expense to run the car, salary, petrol, maintenance, insurance, etc. and revenues from the business will be shared between the both parties as agreed in the contractual agreement. Determine whether the agreement is joint operation or not. It is a joint operation. It is not a the arrangement is a joint operation since the arrangement is not structured through a separate vehicle. திருப்பி சொல்றேன். அப்ப இது ஜாயிண்ட் வெஞ்சர் கிடையாது, இது ஜாயிண்ட் ஆபரேஷன். ஜாயிண்ட் ஆபரேஷன் இல்லைன்னா எங்க போகணும், நம்ம ஜாயிண்ட் வெஞ்சரா அப்படின்னு பார்ப்போம். அப்ப நமக்கு ஒரு டவுட், ஒரு ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இஸ் an assets which liabilities related to arrangements are held in a separate vehicle can be either joint venture or joint operations. Joint arrangement in which assets and liabilities relating to the arrangement for held in separate vehicle can be either joint venture or joint operations. As mentioned earlier, when the joint arrangement is structured through separate vehicle, an entity should consider legal form of separate vehicle, the terms of contractual agreement, any facts, circumstances to the assets, whether arrangement is a joint venture or joint operation. Each of the factors further explains below. ஸோ இந்த ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்போ வரைக்கும் நமக்கு என்ன கிளியரா விளங்குது அப்படின்னா, நீங்க ஜாயிண்ட் ஆப்ரேஷனா அல்லது ஜாயிண்ட் வெஞ்சரா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டு என்டிட்டி எந்த லெவல்ல இருக்குதுன்னு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப ஒரு ரெண்டு லிமிட்டெட் உருவாக்கி ஒரு புதுசா ஒரு கம்பெனி உருவாகும். அப்போ சேவ் ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளாக தான் சொல்ல முடியும், உங்களுக்கு ஈஸியாக விளங்குறதுக்காக தான் நான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் லிமிட்டடும் பிளஸ் ஒய் லிமிட்டடும் சேர்ந்து எக்ஸ் ஒய் லிமிட்டடா மாறுதுன்னா இது செப்பரேட் வெஹிக்கிள். இதுதான் நம்ம ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்றோம். எக்ஸ் லிமிட்டடும் ஒய் லிமிட்டடும் சேருது, ஆனா நோ செப்பரேட் வெஹிக்கிள் உருவாகல, கம்பெனியோ ஃபேமோ ஏதோ உருவாகல. அப்படின்னும் போது இது வந்து ஜாயிண்ட் ஆபரேஷன்.
அது மட்டும்தான் அந்த பாயிண்டான்னு கேட்டா இல்ல, நான் அதை கண்டிப்பா மறுப்பேன். அப்படி மட்டுமே கிடையாது. அதுல சில விஷயங்கள் சொல்றாங்க. அந்த பாயிண்ட் தான் இதுல முக்கியமான பாயிண்டாக இடம்பெறுது. அதாவது என்ன சொல்ல வராங்க அவங்க, ஜாயிண்ட் ஆப்ரேஷனா என்ன, ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னா என்ன, அவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் தராங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாலே அவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. 26ல பார்க்கணும், சாரி 126. எஸ் சாரி, இங்க இருக்கு. இங்கே மறந்துட்டேன், சாரி, இங்க ஓடிட்டு இருக்குமே. எஸ், இங்க இருக்கு. சி கீழே 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 சி ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட் இஸ் ஏ ஜாயிண்ட் வெஞ்சர், ஜாயிண்ட் ஆபரேஷன்ஸ் சில விஷயத்த அவங்க சொல்றாங்க. இப்ப பாருங்க, இந்த விஷயத்துல பார்க்கும்போது உங்களுக்கு ஜாயிண்ட் வெஞ்சர்ன்றது தெரிஞ்சிடும். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் என்கேஜ்ட் இன் பிசினஸ் ஆஃப் என்ஜினியரிங் ப்ரொக்யூரிங் procurement and construction for its customers. Both parties have jointly won a contract from customers for executing EPC contract for the parties established a new entity. அப்ப நியூ என்டிட்டி வந்துச்சு. அப்ப லீகல் ஃபார்ம் ஆஃப் த செப்பரேட் வெஹிக்கிள் இஸ் எ கம்பெனி. அதான் இதான் இந்த பாயிண்ட் தான் முக்கியமானது. ஒரு நியூ என்டிட்டி உருவாயிடுச்சுன்னா செப்பரேட் வெஹிக்கிள் உருவாயிடுச்சு. அப்ப செப்பரேட் வெஹிக்கிள் அடுத்த கேள்வி, ஆல் த அசெட்ஸ் required for the execution of the contract will be acquired and liabilities relating to the execution will be incurred by XY Limited in its own name. Unit X and Y will share the net profits of the XY Limited in the ratio of their shareholding 50-50 each. Assumed arrangements. Suppose legal form of separate vehicle causes separate vehicle to be considered on its own right. Hence, it indicates that the arrangement is joint ventures, because I told you already, joint operations does not have a new separate vehicle, but joint ventures have a new separate vehicle. இங்க இந்த vehicle இருக்குதுனால அது கண்டிப்பா joint ventures தான். Hence, it indicates that the arrangement is joint ventures. In this case, parties should further evaluate the terms of contractual arrangements and other relevant facts and circumstances to conclude whether arrangements is a joint ventures or joint operations. It is absolutely joint venture, it is not a joint operation. It's very very important. அப்ப இது உங்களுக்கு தெரிய வருது. அடுத்து வந்து கேள்வியும் அதே தான். அப்ப இந்த பாயிண்ட்லாம் நீங்க புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரி, அப்ப வந்து 113-127 ஞாபகம். சி இங்க சொல்லியாச்சு. இப்ப நான் சொன்ன ஜாயிண்ட் எக்ஸ் லிமிடெட் ஒய் லிமிடெட் சேர்ந்து எக்ஸ் ஒய் லிமிடெட் வந்து செப்பரேட் லீக்ல அது ஜாயிண்ட் வெஞ்சர். அப்ப அது மட்டும்தான் பாயிண்டான்றத இங்க இல்ல. அவங்க அதுதான் 127 பக்கம் போனோம். சரி, அதுதான் அங்க இல்ல. அடுத்து அவங்க விஷயத்தை கொண்டு வராங்க பாருங்க. டு எஸ்டாப்ளிஷ்டு, ஸோ entities have established a joint limited liability partnership which party having 50% shares in infrastructure themes. If the arrangements meets the definitions of joint arrangements, whether the joint arrangement is joint operations or joint agreement. ஃபர்ஸ்ட் 2 என்டிட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு எல்எல்பியா வருது. இப்போ எல்எல்பின்றது வந்து செப்பரேட் லீகல் வெஹிக்கிளா போச்சு. இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேட்கறாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து யுனானிமஸ் டிசிஷன் அதில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஓகே அப்படின்னா அடுத்த பாயிண்ட் ரெண்டு ஃபர்தரா போகுது. ஜாயின் அரேஞ்ச்மெண்ட்ஸா ஜாயின் ஆப்ரேஷனா பார்க்குறோம். இப்போ ஜாயின் ஆப்ரேஷன் ஜாயின் வெஞ்சர்ஸ் ரெண்டுல எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னும் பொழுது இது ரெகனைஸ்டு தான். அப்போ இது வந்து நியூ செப்பரேட் வெஹிக்கிள் அப்படின்றாங்க. அப்ப நியூ செப்பரேட் வெஹிக்கிள் அப்படின்னும் பொழுது இது வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதுதான் மீனிங்கு. அப்ப ஏன்னா அந்த ரைட் அசெட் வந்துச்சுன்னா இந்த 2 பேத்துக்கும் பார்ட்னர்ஷிப்ல நான் நெட் அசெட்ஸ் யூஸ் பண்ற அதிகாரம் வந்துடும். அப்ப நெட் அசெட்ஸ் ஆஃப் எல்எல்பி as against right assets and obligations and liabilities of the same. Accordingly, such arrangements would be a joint ventures. In case the entity formed is partnership firm, Indian Partnership Act does not distinguish partners from partnership firm, and therefore all the partners would be liable to liabilities of the firm as well as have interest in assets of the firm. Accordingly, there would be no separation between the partners and partnership firm
Hence, in such a case, joint arrangement would be regarded as a joint operations. அது எல்எல்பிக்கு வந்து ஏன்னா அது ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி ஆயிடுச்சு. இவங்க பார்ட்னர்ஸோட பிரிக்க முடியும், ஆனா இது வந்து பிரிக்க முடியாது. அதான் சொல்றாங்க, அக்கார்டிங் there would be no separation between partners and partnership, hence it is joint operations. இது வந்து செப்பரேட் வெஹிக்கிள் கிடையாது, செப்பரேட் இது பிரிக்கவே முடியலன்னும் போது அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிறதுனால வந்து என்ன செய்யறாங்க, ஜாயிண்ட் ஆப்ரேஷன். அப்ப இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல ஒரு ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுக்குறாங்க, ஜாயிண்ட் ஆப்ரேஷனுக்கும் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜாயிண்ட் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் the term provides the parties with the right to the assets and obligations for liabilities related to the arrangements. Joint ventures, the term provides the parties the right to the net assets. இங்க இண்டிவிஜுவல் அசெட்ஸ், இங்க நெட் அசெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். Right to the assets, parties shall all interest, right, title, ownership in the assets related in the arrangements in specified portion. But in the assets brought into the arrangements are subsequently acted by the joint arrangements or arrangements assets, the parties have no interest, that is no rights, title or ownership in the assets of the arrangements. Obligation for liabilities, the parties to the joint arrangements are all liabilities, obligations, costs and expenses in specified proportions. Joint arrangement is liable for the debts, obligations of arrangement. The parties are liable to the arrangement only to the extent of their respective investments in the arrangements, to their respective obligations to contribute or any unpaid or addition to the arrangement. Creditors of the joint arrangement do not have rights to recourse of against any respect to debts or obligations of the arrangements. ரெவென்யூஸ் அப்ப இந்த இடத்துல என்ன நீங்க போட்டுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் டைம் ப்ரொவைட்ஸ் பார்ட்டிஸ் தி ரைட் டு தி அசெட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் ஃபார் தி லைபிலிட்டிஸ் ரிலேட்டட் டு தி அர்ஜென்ட். அப்ப உங்களுக்கு வந்து ரைட் இருக்குது, இங்க வந்து ரைட் உண்டு, ஆனா அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் கிடையாது, நெட் அசெட்ஸ் தான் உண்டுன்னு சொல்றாங்க. இங்க ரைட் டு தி அசெட்ஸ்னா அசெட்ஸுக்கு வந்து தனியான இன்ட்ரெஸ்ட் உண்டு, பட் இங்க அப்படி கிடையாது. தட் இஸ் நோ, எல்லாத்துலயும் நெட் அசெட்ஸ் மூலமா தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லைபிலிட்டிஸும் தனியாக லைபிலிட்டிஸ் ப்ரொபோர்ஷனை யூஸ் பண்ணிக்கணும், இங்க அப்படி வந்து கிடையாது. உங்களுடைய கேபிட்டல் ப்ரொபோர்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இங்க போக முடியும்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா கேரண்டி, சாரி ரெவென்யூஸ். ஈச் பார்ட்டி ஹேஸ் ஷேர் இன் த ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் ரிலேட்டட் டு தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட்ஸ். பட் இந்த ரெவென்யூஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் அலோகேட்டட் டு தி பேசிஸ் ஆஃப் ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட்டி இன் த ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். நீங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆப்ரேஷன் எந்த அளவுக்கு ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி வச்சிடறாங்க. Guarantee. The parties joint arrangement might have guaranteed to third parties. For example, receive services from or provide financing to joint arrangements. The provision of such guarantee does not by itself determine the arrangements of joint operations. See, this is not very important, but இது வந்து நமக்கு என்ன தெரியுது வருது அப்படின்றது முக்கியமான விஷயம். But joint operation, joint ventures, இது வந்து செப்பரேட் வெஹிக்கிள் இருக்கணும், நெட் அசெட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நோ செப்பரேட் வெஹிக்கிள், இண்டிவிஜுவல் அசெட்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு தான் நான் சில உதாரணம் சொல்ல போறேன். அந்த உதாரணம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, நல்லா கவனிங்க. ஸோ எக்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன், திருப்பி சொல்றேன். எக்ஸ் லிமிட்டடும் ஒய் லிமிட்டடும் செப்பரேட் லீகல் என்டிட்டியா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. செப்பரேட் லீகல் என்டிட்டினாவே அது என்னதான், ஜேவி தான். செப்பரேட் லீகல் என்டிட்டி, செப்பரேட் லீகல் என்டிட்டி உருவாச்சு, தட் இஸ் எல்எல்பி கூட இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி, நெட் அசெட்ஸ் மேல் ரைட்ஸ் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஜேவி தான். அடுத்த கேள்வி, எக்ஸ் லிமிடெட் பிளஸ் ஒய் லிமிடெட் செப்பரேட் லீகல் என்டிட்டியா கூட இருக்கலாம். செப்பரேட் லீகல் என்டிட்டியா இருக்குது. அப்ப காமன் அசெட்ஸ் இருக்குது. காமன் அசெட்ஸ்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தேர்ட் பார்ட்டி கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து என்னதான், என்னங்க, அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் செப்பரேட் லீகல் என்டிட்டி உருவாயிடுச்சு, ஆனா கேனாட் செல் டு தேர்ட் பார்ட்டி, காமன் அசெட்ஸ் தான், ஆனா நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. அப்ப இது வந்து ஜாயிண்ட் ஆப்ரேஷன். அப்ப பாயிண்ட் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், ரொம்ப சிம்பிளான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸ் ஒய்யும் சேர்ந்து ஒரு எக்ஸ் ஒய் லிமிட்டடா உருவாக்குறாங்க. அப்ப செப்பரேட் லீகல் என்டிட்டி, இப்ப இது ஜாயிண்ட் வெஞ்சர்ஸா மாறுது.
இது ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ். எக்ஸ் லிமிடெட் பிளஸ் ஒய் லிமிடெடு நோ செப்பரேட், அப்போ வந்து நோ செப்பரேட் வெஹிக்கிள், அப்போ கண்டிப்பாக அது என்னதான் ஜாயிண்ட் ஆப்ரேஷன் தான். செப்பரேட் வெஹிக்கிள் இல்லாமல் கிட்டத்தட்ட ஜாயிண்ட் ஆப்ரேஷன் தான். சார் இன்னொரு விஷயம் கூட நம்ம சொல்லியிருந்தோம் சார், எப்பயுமே ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல வந்து ஸ்ட்ரக்சர்டு த்ரூ செப்பரேட் வெஹிக்கிளாக கூட இருக்கலாம். ஈச் பார்ட்டிஸ் ஹேவ் ரைட் டு இண்டிவிஜுவல் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்னு சொல்லிட்டாவே கிட்டத்தட்ட அது என்ன ஆயிரும், ஜாயிண்ட் ஆப்ரேஷன் ஆயிரும். அதாவது காமன்ற வார்த்தையோ அதாவது நெட் அசெட்ஸ்ன்ற வார்த்தை இருந்தால் தான் அது ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ். அப்படி இல்லை சார், தனித்தனியாக தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஈவன் தோ ஸ்ட்ரக்சர்டு த்ரோ வந்திருக்குது, ஸ்ட்ரக்சர்டு த்ரோ செப்பரேட் வெஹிக்கிள், பட் பர்பஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா பர்பஸ் வந்து தனித்தனியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக அது ஜாயிண்ட் ஆப்ரேஷன் தான், இட் இஸ் நாட் அ ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் ஈவன் தோ ஸ்ட்ரக்சர்டு செப்பரேட் லீகல் செப்பரேட் வெஹிக்கிள். அவ்வளோதான் இந்த கான்செப்ட். அப்போ அதனால் நீங்கள் திரும்ப இதில் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லாவே பதிகிற மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சம்ஸ் நம்ம போயிடலாம். தேங்க்யூ.